சிறிய நகரத்தில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு பெரிய வேலை இல்லை. ஆனால் ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு தள்ளுவண்டியை வாங்கினான். அதில் ஆப்பிள், மாம்பழம், ஆரஞ்சு வைத்து விட்டான். முதல் நாள் யாரும் வாங்கவில்லை. இரண்டாம் நாள் கொஞ்சம் பேர் வாங்கினார்கள். மூன்றாம் நாள் ரவி சிரித்து பேச ஆரம்பித்தான். அவனுடைய சிரிப்பு தான் அவன் பிசினஸை வளர்த்தது. நாட்கள் கடந்தன. அந்த சிறிய தள்ளுவண்டி ஒரு பெரிய பழக்கடையானது. ஒரு நாள் ரவி சொன்னான், வேலை சிறியது இல்லை, மனசு பெரியதாக இருந்தா போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒரு ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை பற்றியும் நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். ஒரு அனிமேஷன் ஸ்டோரி க்ரியேட் பண்ண என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி ரைட் பண்ணிக்கோங்க. செகண்டு ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு ஸ்டோரி பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து ஸ்டோரிக்கு தகுந்த கேரக்டர் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்து ஸ்டோரிக்கு தகுந்த கேரக்டரோட மூமெண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எடிட்டிங். இப்போ ஸ்டோரி பேக்ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இமேஜ் சர்ச்மேன் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இமேஜ் சர்ச்மேன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் சிட்டி பேக்ரவுண்ட் கார்ட்டூன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் வரும். நீங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா போர்ட்ரேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டோரி ரைட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டோரியில் உங்களுக்கு எத்தனை பேக்ரவுண்ட் தேவைப்படுதோ அத்தனை பேக்ரவுண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு IPAS Paint ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேக் கையில் வச்சுருக்க மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெயில் சப்போர்ட் இருக்குது. டைமண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெயில் சப்போர்ட் அண்ட் டெலிகிராம் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டு மெம்பர்ஷிப்பில் எதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர் நான் சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கலாம், மெயில் மூலமாக. கோல்டு டைமண்டில் எதில் ஜாயின் பண்ணிங்கனாலும் மெம்பர்ஷிப்னு ஓப்பன் ஆகும். அந்த மெம்பர்ஷிப்பில் என்னோடய மெயில் ஐடி இருக்கும். மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சிலர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் மெயில் பண்ணாமல் இருக்கீங்க. பண்ணிங்கன்னா தான் நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டரும் சென்ட் பண்ண முடியும். நீங்கள் டைமண்டில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா டைமண்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டெலிகிராம் ஐடி கொடுக்குறேன். என்னோடய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, 3D டெக்ஸ்ட்டாக எடிட் பண்ணுறது, க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 199, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 99, 3D டெக்ஸ்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 199, க்ரீன் ஸ்க்ரீனாக வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 499. மை கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பிக்சர் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் திரும்ப இமேஜ் சர்ச்மேன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இமேஜ் சர்ச்மேன் ஆப்பில் போயிட்டு சர்ச்சில் மார்க்கெட் பேக் கார்ட்டூன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நிறையா இமேஜஸ் வரும். உங்களுக்கு என்ன பேக் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. IPAS Paint ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே கேமரா இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொண்டு வச்சுக்கோங்க. இப்போ டிக் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இங்கே ஐ மாதிரி இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிடுங்க. சேவ் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குல்லையே அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் வேணுங்கிறத ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, எத்தனை கேரக்டர் வேணும்னு. இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாரல் டோன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹியூமன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கேரக்டர் வேணும், இந்த சூஸ் பண்ணுறேன். நமக்கு இப்போ தள்ளுவண்டி வேணும் இல்லையா, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா அங்கே ப்ராப்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு கார்டு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணும்போது கிராப் பண்ணிக்கலாம். இங்கே ஷேடோ வந்திருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ க்ரியேட் அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஐடியல்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுங்க.
பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ வியூ அனிமேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வியூ அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா இங்கே கிப் பிளேயிங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். டிக் எடுத்துருங்க. கேமரா மோடில் வேணும் அப்படின்னா இங்கே கேமரா மோட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை இங்கே மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே ஆட் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா இங்கே ப்ரிவ்யூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபேஸ் வந்து ஜூமில் வர மாதிரி காட்டும். இப்போ பேக்கில் வந்துடுங்க. இங்கே ப்ரெஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே டெலீட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி வேணும். டாக்கிங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே டாக்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே வியூ அனிமேஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிப் பிளேயிங் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். திரும்ப ரெக்கார்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ இந்த கேரக்டரோட மூவ்மெண்ட் அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு குரோமோட்டோன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு குரோமோட்டோன்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் லெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ரெஸ் பண்ணி நன் கொடுத்துருங்க. இங்கே கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் நன் கொடுத்துருங்க. இந்த ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு மட்டும் இந்தியன் ஒய்ஃப் 1 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதை க்ரீன் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே க்ரீன் பிஜின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து கையில் பேக் இருக்க மாதிரி ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா இங்கே ப்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேரக்டர் 1க்கு கீழே இருக்கிற ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் பேக் எடிட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பேக் வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி வேணும். இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஐடியலில் தான் இருக்குது, அதனால் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே கொடுத்துருங்க. ஒருவேளை ஐடியலில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐடியலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் ரெக்கார்ட் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணும்போது இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இதில் ரெக்கார்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் ஆன் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வாக்குன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே. இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் சர்ச் பண்ண ஆப்பில் போயிட்டு ஆப்பிள் கார்ட்டூன்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நிறையா இமேஜஸ் வரும். உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். கூகுளில் போயிட்டு சர்ச்சில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பிஜின்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். அதில் போயிட்டு நீங்கள் இதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டாட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிடுங்க. க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸு டவுன்லோட் பண்ண முடியாது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 ஃப்ரூட்ஸு டவுன்லோட் பண்ணால் 3 ஃப்ரூட்ஸுமே ஒன்றா ஓப்பன் பண்ண வேணால் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதை சைஸ் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் இங்கே ப்ரெஸ் பண்ணி திரும்ப ஆப்பிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பிள்ஸ் ஓப்பன் பண்ணி அடுக்கி வச்ச மாதிரி நீங்களே எடிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையுமே எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிற்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்லையே, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே லேயர் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிராப்பிங் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் கிராப் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு குரோமோ கீ இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே எனேபிள் கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மிக்சர்ன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மியூட் பண்ணிடுங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. திரும்ப பேக்கில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணுங்கள். மீடியாவில் போயிட்டு இப்போ டவுன்லோட் பண்ண முடியலையே, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஜூம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் இருக்குல்லையே, அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. நீங்கள் இப்போ ஸ்டோரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஆடியோவில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் சேஞ்சர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. போய்ட்டு உங்களுக்கு என்ன வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வாய்ஸை கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் ஓன் வாய்ஸ் வேணுனாலும் உங்கள் ஓன் வாய்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதையே ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு லேயரில் போய்ட்டு கேமரா மோடில் வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியலையே, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிராப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிங்க இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இங்கே லேயரில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்ரிம் ஸ்ப்ளிட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இது வரைக்கும் வச்சுட்டு திரும்ப ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணிடுங்க. இது இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. இங்கே டெலீட் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிக்கோங்க. கிராப்பிங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ குரோமோ கீ எனேபிள் பண்ணிடுங்க. திங்க் பண்ணுற மாதிரி அந்த இது வந்துச்சு இல்லையா, அது வந்து நீங்கள் இமேஜ் சர்ச் மேன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தள்ளுவண்டியோட ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து இதில் ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் பண்ண முடியாது. அதனால இது பேக்கில் வந்துட்டு அதை தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லேயர் கிளிக் பண்ணிடுங்க. தள்ளுவண்டியோடு இருக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கிராப் பண்ணிடுங்க. நமக்கு வந்து தள்ளுவண்டி மட்டும்தான் வேணும். இதை வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி பண்ணணும். போயிட்டு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் அடுக்கின மாதிரி சேவ் பண்ண முடியாது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை கிராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி வைங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி தள்ளுவண்டியில் இருக்கிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னா நீங்கள் ஜூம் இன் பண்ணும்போது தனித்தனியாக போயிடும். நெக்ஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பண்ணிகிட்டு இருந்தோம்லையே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இதோட வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இங்கே டெலீட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மீடியாவில் போயிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணோம்லையே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படியே பண்ணியிருந்தீங்கனாலும் இதை ஜூம் இன் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஃபேன் அண்ட் ஜூம் இருக்குல்லையே, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஜூம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த தள்ளுவண்டி மட்டும் தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேஷ் கொடுக்குற மாதிரி வாங்குற மாதிரி வேணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, இமேஜ் சர்ச் பண்ண ஆப்பில் போயிட்டு 500 rupees நோட்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஹேண்டு வந்து நீங்கள் அந்த ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இமேஜ் சர்ச் பண்ண ஆப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரில் போயிட்டு அந்த ஹேண்டை ஓப்பன் பண்ணுறேன். அந்த 3 இதுவும் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதை பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. இந்த 500 rupees நோட்டு வந்து பேக்கில் போகணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா அங்கே 3 டாட் இருக்குல்லையே, அது கிளிக் பண்ணிடுங்க. சென்ட் டு பேக்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வாங்குற மாதிரி இருக்க ஹேண்டையுமே பெருசு பண்ணிக்கோங்க சைஸு. இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டு எண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் இதை வந்து பின்னாடி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிருங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் 500 இதில் ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டு இங்கே அப்படியே மூவ் பண்ணுங்கள். சேம் இந்த ஹேண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொண்டு போய் வச்சுட்டு இதை வந்து இங்கே மூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் வாக் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்னு போட்டிங்கன்னா நிறையா இமேஜஸ் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.